நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை ஆட்கொள்வதாக. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அவர் தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். அவர் கடந்து போயிருக்கிறார். மறுபடியுமாய் சீக்கிரமாய் இந்த பூமியை நோக்கி வரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆட்கொள்வதாக. இங்கே லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வாரத்தின் முதல் நாள் 2வது வசனத்திலே, வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாயில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க உங்களுக்கு எது பெரிய தடையாயிருக்கிறதோ கர்த்தர் அதை தகர்த்து போடக்கூடியவராயிருக்கிறார், அதை தள்ளி போடக்கூடியவராயிருக்கிறார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் வைக்கப்பட்டிருந்த அந்த சரீரத்தை அவர்கள் காண்பதற்கு ஒரு பெரிய கல் தடையாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. இந்த கல் எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அருமையானவர்களே அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், கலங்கி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் நிற்கவில்லை. அந்த கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் கர்த்தரை தரிசிக்க பிரயாணம் பண்ணி போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை தரிசிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி இன்றைக்கு பலவிதமான மிகப்பெரிய தடைகள், தடை கற்கள் இருக்குமே. ஆனால் அதை எண்ணி நீங்க உட்காராதபடி நீங்க கடந்து போங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க முடியல. ஏன்? இன்னைக்கு முள்ளு கீழே விதைக்கப்பட்ட விதையை போல இந்த உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இன்றைக்கு நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, வளர முடியாதபடி. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாக அவை எல்லாவற்றையும் தள்ளி அதிலிருந்து நம் முளைக்கும்படியாய், பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஆகினாலே இன்றைக்கு நாம் பார்க்கிற வேளையிலே நன்றாய் நீங்கள் கவனியுங்கள், சிந்தியுங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறது. எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? இன்னைக்கு நாம் அப்படிதான் ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, யார் எனக்காக இதை செய்வார்கள்? யார் எனக்காக இதை பேசுவார்கள், பரிந்து பேசுவார்கள்? யார் எனக்கு இந்த உதவியை செய்வார்கள்? யார் எனக்காக கரம் நீட்டி என்னை தூக்கி விடுவார்கள்? யார் என்னை அணைத்து என்னை தேற்றுவார்கள்? யார் என் கண்ணீரை துடைப்பார்கள்? யார் என்னை போஷிப்பார்கள்? யார் என்னை வழி நடத்துவார்கள் என்று சொல்லி எவன் இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போனாங்க. ஆனாலும் நிக்கல. அவர்கள் ஆண்டவரை தரிசிக்க போய்கொண்டே இருந்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய சபைகளிலே, உங்களுடைய ஜீவியத்திலே வெளிப்பட்டு இன்றைக்கு எத்தனை பெரிய கல்லா இருந்தாலும், எத்தனை பெரிய தடையா இருந்தாலும்
நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது அது விழுந்து கிடக்கும், அது விழுந்து கிடக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் பெரிதாயிருக்குமே, ஆனால் பயப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அது விழுந்து போகும். உங்களுடைய வியாதி பெரிதாயிருக்குமே, ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அது சுகமாகும், அது விழுந்து போகும். உங்களுடைய கடன் நெருக்கம் பாரம் பெரிதாயிருக்குமே, ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அதை ஆண்டவர் விழ தள்ளுவார். இன்றைக்கு சத்துரு உன்னை காட்டிலும் பலவானாயிருந்து உன்னை மேற்கொள்ளும்படியாய் இன்றைக்கு உன்னை பயமுறுத்தி கொண்டிருப்பேனே, ஆனால் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருப்பானே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவனை கர்த்தர் விழ தள்ளுவார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஊழியத்திலே பங்கு கொள்ள வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்து பிரயாசப்படுகிற போதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய தடையான கல் ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி அவருக்கும் உமக்கும் நடுவே இருக்குமே, ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அது புரட்டி தள்ளி இருக்க நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அடிகளை, உங்கள் காலடிகளை துரிதமாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து வைத்து நீங்க நடுவுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நடக்கிறார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சீஷர்கள் நடந்து போகிற வேளையிலே, எம்மாவு என்கிற ஊரிலே நடந்து போகிற தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து வந்தார், அவர்களோடு கூட பேசினார், சம்பாசித்தார். எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போகாம இன்றைக்கு நீங்க கடந்து வாருங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நடக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற ராஜாதி ராஜா அவர் நமக்கு முன்னணியிலே நடந்து போகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில எந்த தடையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் கர்த்தர் அதை நிச்சயமாய் வீழ தள்ளுவார். அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை, வல்லமை உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இங்க விசுவாசிய தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆக அவர் உயிரோடு எழுப்பினார், மரித்தோரில் எழுந்ததிலே அவர் முதல் பலனானார். அருமையானவர்களே, நாமும் கூட நம்ம மண்ணானுடைய சாயலையும் வானவருடைய சாயலையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எப்படி ஆதாம் அவன் மண்ணானவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்துக்குரியவர். இந்த ரெண்டு சாயலை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலே முதல் பலனாய் உயிர்த்தெழுந்தாரோ, அவரவர்கள் தங்கள் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலில் நாமும் பங்கடைகிறவர்களாயிருப்போம். அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஈந்தருளக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.